ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், ஐடி ஒர்க்கர், டைரக்டர், ஹீரோ. இப்ப ஹீரோவா 3 படங்கள். இந்த பயணம் எதை நோக்கிய பயணம் உங்களுக்கு சினிமாவில்? ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார். எனக்கு வந்து என் படத்துல செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் தான் பிடிக்கும். அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸு அந்த இது பல வேஷங்கள் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி அவங்க தேட்டரில் கத்தி ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் தான் அவங்களோட செலிப்ரேஷன். லவ் டுடே டிராகன் தற்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று எல்லாரும் சொன்னாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை தக்க வைத்துக் கொண்டு உண்மை தன்மையை எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள்? இப்போது எனக்கு யூஸ்வலாக படத்தில் ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எதா ஈஸியர் ட்ரிக்ஸ் இருக்கா, வே இருக்கா, அது நம்ம படத்தில் எதாவது சொல்லலாமா அப்படின்றது தான். இப்போது லவ் டுடே பொறுத்த வரைக்கும் நம்புங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ இது அவங்க லைஃப்பில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை மனிதம், ஹியூமனிட்டி மெயின். இது வந்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, அதுதான் மெயின். அதில் அண்டர்லைங் ஃபேக்டராக இருக்கிறது அந்த என்ன சொல்ல வரோம், எதா சொல்லணுன்னா அப்படின்றது தான். ஸோ மேஜர் க்ரைட்டீரியாவாக என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். பட் தீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன். என்ன சொல்லணும், அதை எப்படி என்டர்டெய்னிங்காக சொல்லலாம், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரூல். என்ன சொல்லணுன்றதை முடிவு பண்ணதுனால எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு